படம் சூப்பராக இருந்தது பிரதர். எஸ்கே அண்ணா வந்து ஆடியோ லான்ச் அந்த ஸ்டேஜில் மட்டும் இல்லை, படத்துலேயே வந்து அழகாக பதில் சொல்லியிருக்காரு. படம் எப்படி இருக்குன்றது இல்லை, இந்த படம் பார்த்துட்டு ஹேட்டர்ஸ் என்னென்னலாம் சொல்லுவாங்களோ அது படத்துலேயே வந்து அவர் பதில் சொல்லிட்டார். இது தாண்டா படம், இப்படி தாண்டா இருக்கும், பார்த்துட்டு எல்லாரும் வயிறு எறிங்கடா அப்படின்ற அளவுக்கு படத்தில் எஸ்கேனோட ஆக்ஷனாக இருக்கட்டும், காமெடி சீக்வன்ஸாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக எல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. படத்தில் இருக்க எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ஈக்குவலான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸை கொடுத்து ஏஆர்எம் சார் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. வழக்கமாக ஏஆர்எம் சார் படம்னாலே ஒரு ஹைப் இருக்கும், நல்லா இருக்கும் படம். ஆனால் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் மட்டும் இருக்கும், எங்கேருந்தோ ஒரு காப்பி வச்சு வந்திருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒவ்வொரு சீனை வந்து நான் எங்கேயோ பார்த்த சீன் மாதிரி எனக்கு ஒரு சீன் கூட தோணலை. எல்லா சீன்ஸும் அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் வில்லனுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எந்த அளவுக்கு ஹீரோக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து அந்த மாதிரி வில்லனுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து அந்த அளவுக்கு அந்த ஒரு ஸ்வாகாக அவர் நடந்து வரதாக இருக்கட்டும், நம்ம துப்பாக்கியில் அவரை பார்த்து எந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணுவோம், அதே மாதிரி இந்த படத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். அவர் அந்த ஒரு லைன் ஒன்று இருக்கும், துப்பாக்கி யார் கையில் இருந்தாலும் நான் தாண்டா வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டரு அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஹைப்பாக இருந்தது அந்த ஒரு சீன் வரும்போதெல்லாம். ஸோ படம் வேறு லெவலில் இருந்தது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். 16+ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குழந்தைங்களை தாண்டி பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். எஸ்கே அண்ணாவோட அந்த காமெடி சீக்வன்ஸாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், எமோஷன்ஸாக இருக்கட்டும், ஒன்னோட ஒன்று ஈஸியாக மக்களோட கனெக்ட் ஆக முடிஞ்சது. ஒவ்வொரு சீன்ஸும் வர மாதிரி எஸ்கேவோட ஃபேன்ஸ் இவ்வளோ பேர் இருக்கீங்களாடா என்ன மாதிரி அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஒரு மாதிரி கனெக்ட் ஆச்சு. அதே மாதிரி அனிருத் சாரோட மியூசிக்கு, அனிருத் சார் வந்து ஏலியனா இல்லை அவர் மனுஷனானே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட மியூசிக் வந்து ஒவ்வொரு படத்துலையும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. அவர் இப்போ தான் கூலி பார்த்துட்டு வந்தோம் 2 வாரத்துக்கு முன்னாடி. கூலியில் அந்த அளவுக்கு அதோட அந்த மியூசிக் இருந்தது. அதே அளவுக்கான மியூசிக் வந்து இங்கே திரும்ப நான் மதராசிலையும் கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மதராசிலையும் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ வந்து முருகதாஸ் சாராக இருக்கட்டும், அனிருத் சாராக இருக்கட்டும், நம்ம எஸ்கே அண்ணாவாக இருக்கட்டும், ஹீரோயின் ருக்மணியாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபர் சுதீப் சார்னு நினைக்கிறேன். ஸோ அவரை பற்றி சொல்லி ஆகணும். கிளைமேக்ஸில் வர அந்த ஒரு 20 minute சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், ஃபைட் சீக்வன்ஸ். அந்த ஃபைட் சீக்வன்ஸில் எஸ்கே அண்ணாவை எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக காமிச்சிருக்கேங்க. ஐ திங்க் கூடிய சீக்கிரத்தில் தளபதியை வந்து அவர் ஏதோ ட்வீட்டில் எங்கேயோ சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் துப்பாக்கி வந்து நான் தப்பான கையெல்லாம் கொடுக்கல, கரெக்டான கையில் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லுவார். தளபதி என்ன சொல்லுவார், அடுத்த தளபதி ரெடி ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். குட்டி தளபதினு வச்சுக்கோங்க, இளைய தளபதினு வச்சுக்கோங்க, எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு எம்டி ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு எஸ்கே அண்ணாவை தவிர்த்து வேறு யாரும் இல்லைன்ற அளவுக்கு எஸ்கே அண்ணாவோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இருந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சது எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும். படம் அண்ணா எப்படின்னா இருக்குது, என்ன சொல்கிறது, சிவகார்த்திகேயன் அண்ணா வச்சு ஃபுல்லாக செதுக்கியிருக்காங்க. நான் படம் ஏஆர் முருகதாஸ் அவர் எடுத்த படம் ப்ரொடெக்ஷன் வேறு லெவலாக இருக்குது. நான் படம் உண்மையாக பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ காசு வேணாலும் குத்து பார்க்கலாம். அவர் எப்படி சொல்கிறது, ஃபுல்லாகவே செதுக்கியிருக்காங்க. அவர் அந்த சைக்கோ அந்த ஃபைட் சீனு எல்லாமே பிளாஸ்ட்னா. தளபதி எதுக்கு அவரே மிஞ்சினாலும் மிஞ்சுவார்ண்ணா, அவரே மிஞ்சினாலும் மிஞ்சுவார். இது யார் என்ன வேணா சொல்லிட்டேண்ணா, எங்கள் ஆள் தானே சிவகார்த்திகேயன், அவர் தானே, அவர் தான் லாஸ்ட் வரைக்குமே அவர் தானே. பேசுறியா ஐயோண்ணா, அது எல்லாத்தையும் மிஞ்சிச்சுண்ணா என்னை பொறுத்த வரைக்கும். எல்லா படமும் இந்த படம் முன்னாடி எந்த படமும் வராதுண்ணா என்னை பொறுத்த வரைக்கும்ண்ணா. இந்த படம் முன்னாடி எந்த படமும் வராதுண்ணா, அவ்வளோதாண்ணா. நான் தான் வில்லன் அண்ணா, வில்லனையும் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்கண்ணா. இந்த படம் உண்மையாகவே செம்ம படம்ண்ணா. வில்லனும் சரி ஹீரோவும் சரி, அவர் வில்லனை 2 பேருமே, ஹீரோவும் சிவகார்த்திகேயன் அவரும் 2 பேருமே வில்லன் மாதிரி இருக்காருண்ணா. உண்மையாகவே செதுக்கியிருக்காங்கண்ணா. ஃபுல் படம் செதுக்கிறாங்க. எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். சாங்ஸ் எனக்கு தெரிலண்ணா, சாங்ஸ் அவ்வளோவா எனக்கு பிடிக்கலாம். பிஜிஎம் தானே, எல்லாம் ஒரே பிஜிஎம் திருப்பி திருப்பி போட்டாலும் எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். அந்த மாதிரி பிஜிஎம் ஒரே பிஜிஎம் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோயினும் உண்மையாகவே அது உண்மையாக அந்த கேரக்டரே வாழ்ந்துருக்காங்கண்ணா. அவங்க உள்ள சூப்பராக இருந்ததுண்ணா. எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். நான் படம் சூப்பராக இருந்துச்சு. எஸ்கே ஒரு நியூ அவதாராக புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சிவகார்த்திகேயனை புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏஆர் முருகதாஸ் அவருக்கு வந்து ஒரு நல்ல கம்பேக் நான் இந்த மூவி. அது வந்து ஐகானிக்கான ஃபிலிமு, அது அளவுக்கு இல்லைனா அது ஈக்குவலாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தளபதி பிடிக்க முடியாது, ஏன்னா அவர் ஈக்குவலாக வந்துடுவார். இவரும் செம்மையாக ஆக்ட் பண்ணுறாரு, நல்லா தான் அவரே மிஞ்சிடுவார். நீ மூடு நல்லா தானே இருக்குது. போர் அடிக்க மாதிரி சீனே இல்லைண்ணா. நீங்கள் உட்காந்திங்கன்னா அப்படியே பார்த்துக்கினே இருக்கலாம், அந்த மாதிரி நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. அவங்க ஹீரோயின் பக்கம் சூப்பராக இருந்துச்சு. எஸ்கேக்கும் அவருக்கும் நல்ல காம்போவாக இருந்துச்சு, செம்ம பேர் அது. எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. சாங்ஸ்லாம் இந்த சலம்பலெல்லாம் ஃபஸ்ட் டே வந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எல்லோரும் வைப் பண்ணோம். படம் வேறு மாரி ஃபஸ்ட் ஹாப் வந்து சூப்பராக போச்சு, எதுவுமே லேக் இல்லை, கொஞ்சம் சூப்பராக வேறு மாரி கண்டுபிடிச்சேன். ஏஆர் முருகதாஸ்னா சொல்லவே வேணாம், பக்காவாக பண்ணுறாரு. அதுமாரி பக்காவாக பண்ணியிருக்காரு. நான் படம் முடிச்சு இந்த 2வது ஷோ வந்து நான் டிக்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம், இப்போ 2வது ஷோ நீங்கள் வந்துக்கிறோம். நான் அதான் சொன்னேன், ஆடியோ லான்ச்லேயே சொன்னார்ல, விஜய்ன்றது அவர் வேறு மாரி, நம்ம வேறு மாரி. அண்ணன் தான், தம்பி தான் சொன்னார்ல.
விஜயோட இடத்த யாராலும் பிடிக்க முடியாது. அவர் தனி, நம்ம தனி தலை, அவ்வளோதான் தலை. அண்ணன் சொன்ன மாதிரி தான், நம்ம ரசிகர் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி யாரையும் வந்து ரசிகர் வந்து பிடிக்கவும் முடியாது. அதான் அண்ணன் துப்பாக்கி கொடுத்த மாதிரி தான் தலை. துப்பாக்கி வச்சு பயமாலான்னு ஃபர்ஸ்ட் ஹாஃபில். இப்போ ரெண்டாவது ஸ்டோக்கு வந்து வரும். இப்போ செகண்ட் ஹாஃபில் லாக் எல்லாம் பக்காவாக போச்சு தலை. அது அவர் வேற இது அஞ்சாண்டுலேயே சூப்பராக பண்ணியிருந்தாரு. இதுலேயே கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் ஆனால் பார்க்கலாம், நல்லா இருக்கு ப்ரோ. அவர் பண்ணுறது நல்லா. எஸ்கேக்காக வந்தோம், பக்காவாக பண்ணியிருக்காரு. நல்ல இதுவாக நினைக்கிறேன்.